அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனாடார் ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிக்கும் முற்றம் நிகழ்வு 31. இந்த நிகழ்விற்கு நம்மிடையே இன்று நூலுரை வழங்குவதற்காக மதுரை வெளிச்சாமி நாடார் கல்லூரியினுடைய மேனாள் தமிழ்துறை தலைவர் திரு ராஜாராமன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் அனைவரும் அறிந்த சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர். பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களினுடைய பட்டிமன்றத்திலே பன்னெடுங்காலமாக பேசி வரக்கூடிய ஒரு கருத்தாள மிகுந்த பேச்சை வெளிப்படுத்தி பேசக்கூடிய நல்லதொரு பேச்சாளர். ஐயா அவர்கள் பெரும்புலவர் நமச்சிவாயம் அவர்களோடு அணுக்கமாக பழகக்கூடியவர். அவரோடு தன்னை இணைத்துக் கொண்டு பல தளங்களிலே இயங்கி இருக்கின்றார்கள். ஐயா அவர்களினுடைய பேச்சு என்பது வள்ளுவன் சொல்வதை போல கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் ஒழிவதாம் சொல் என்பதை போன்றதொரு ஒரு சொல்வன்மையோடு அவருடைய பேச்சு அமைந்திருக்கும். ஒரு 3000 பேர் 4000 பேர் அமர்ந்திருக்கக்கூடிய அவையை கூட கட்டி போடக்கூடிய ஒரு சொல்வன்மை வாய்ந்த பேச்சு ஐயாவுடைய பேச்சு. 1996, 97 ஐயா அவர்கள் எங்களுடைய கல்லூரியிலே பேசுவதற்காக வருகை இருந்திருக்கிறார். நான் இளநிலை பயின்ற காலம் அது. இன்றும் கூட அவருடைய பேச்சு எனக்கு அந்த பழைய நினைவலைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. சிலருடைய பேச்சை நாம் செவிமடுத்து விட்டு நகர்ந்து விடுவோம். சிலருடைய பேச்சு நம் மனதிற்குள்ளே நின்று காலம் காலமாக நம்மை செம்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஐயா அவர்களினுடைய பேச்சும் அத்தகைய பேச்சுதான். அவர் பேசிய ஒரு கவிதை கூட என்னுள்ளே இன்னும் அந்த உழன்று கொண்டே இருக்கிறது. அந்த கவிதை 10 முறை கீழே விழுந்தவனை பூமி தாய் முத்தமிட்டு சொன்னால் நீதானே 9 முறை எழுந்தவன் என்று அவர் அந்த சிம்ம குரலில் அந்த பேசிய பேச்சு 24 ஆண்டுகள் கழித்தும் கூட என்னுள் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அத்தகைய கருத்தாள மிகுந்த பேச்சினை விதைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு பேராசிரியர். நவீன இலக்கியங்களின் மீதும் கூட காதல் கொண்டவர். தொடர்ச்சியாக ஜெயமோகன், கலாப்ரியா போன்ற படைப்பாளர்களை எல்லாம் வாசித்து வருகின்றார். இன்று நம்மிடையே சிலப்பதிகாரம் குறித்து பேசுவதற்காக ஐயா பெருவிருப்பம் தெரிவித்தார். சிலப்பதிகாரம் என்பது ஒரு பெரிய அவலக்காப்பியமாக இருந்தால் கூட எப்பொழுது கேட்டாலும் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை விதைக்கக்கூடிய ஒரு காப்பியம். மேத்தா அவர்கள் கூட கால் நகையால் கழுத்து நகை இழந்த பெண்ணின் கதை என்று சுட்டுவார். அவலம் தோய்க்க எழுதினால் கூட எத்தனை முறை கண்ணகியையும் கோவலனையும் மாதவியையும் இல்லை என்றால் சிறு சிறு பாத்திரங்களாக வரக்கூடிய ஐயையாக இருக்கட்டும், கவுந்தியடிகளாக இருக்கட்டும், இல்லை என்றால் அந்த பெருவேந்தர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பொற்பல்லனாக இருந்தால் கூட நாம் அப்படியே உன்னித்து கேட்கக்கூடிய ஒரு காப்பியம் தான் அந்த சிலப்பதிகாரம். ஐயா அவர்கள் நம்மிடையே வருகை தருவதற்கு இசைந்ததற்கு நான் பெரு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய தமிழ்துறையினுடைய நூல் வாசிப்பு முற்றம் ஐயாவினுடைய வருகையால் மிக பெரிய சிறப்பினை பெற்றிருக்கிறது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். ஐயா அவர்களினுடைய அழைப்பிதழை பதிவிட்டவுடன் பல கல்லூரிகளில் இருந்தும் அவருடைய பேச்சை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்பதாக பதிவிட்டார்கள். அத்தகைய கருத்தாளம் மிகுந்த பேச்சினை வெளிப்படுத்தி பேசக்கூடிய முதுபெரும் பேராசிரியர் நம்மளுடைய இன்றைய நூல் உரையாளர் பேராசிரியர் ராஜாராமன் ஐயா அவர்களை நாங்கள் பெரும் மகிழ்ச்சியோடு இந்த அவையிலே வரவேற்று அமைகின்றோம். ஐயா வருக ஐயா. நன்றி. வணக்கம் ஐயா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரை. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரத்தை தன்னுடைய நெஞ்சை அள்ளும் பேச்சு ஆளுமையால் இங்கு நமக்கு விருந்தளிக்க உள்ள நமது நூல் கருத்துரையாளர் மதுரை வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி மேனாள் தமிழ்துறை தலைவர் ராஜாராமன் ஐயா அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். குறிப்பாக இளங்கலை தலைவர் பேராசிரியை அருமை சகோதரி அருள்மொழி அவர்கள் தொடர்பு கொண்டு மிகுந்த அன்போடு என்னை அழைத்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சிலப்பதிகாரம் சிலம்பினால் விளைந்த காப்பியம். எனவே அதை சிம்பு என்றே சொல்வது உண்டு. இது முத்தமிழ் காப்பியம். இந்த காப்பியத்தினுடைய தனிச்சிறப்பு என்னவென்றால், மிக பெரும் தமிழறிஞரான ஐயா தேப்போமி
தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் சொல்வார், சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம். ஏனென்றால் எல்லா காப்பியங்களும் இறைவனையோ அல்லது அரச குலத்தவரையோ தலைவனாக தலைவியாக கொண்டிருக்கும். ஆனால் சிலப்பதிகாரம் வணிக குலத்தை சார்ந்த கோவலனையும் கண்ணகியையும் தலைமக்களாக கொண்ட காப்பியம். எனவே இது குடிமக்கள் காப்பியம் என்பது அந்த பேரறிஞருடைய அழுத்தமான கருத்து. காணல் வரியை பற்றி மிக அருமையான ஒரு நூலை தந்திருப்பார் ஐயா அவர்கள். நமது சிலப்பதிகாரம் இது எப்படி எழுதப்பட்டது என்பதையே இளங்கோவடிகள் தன்னுடைய பதிகத்தில் சொல்லிவிடுகிறார். பதிகம் என்றால் இன்று ஒரு நூலினுடைய முன்னுரை என்று கருதலாம். இதில் ஒரு கருத்து முரண்பாடும் வேறுபாடும் இருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள், பதிகம் என்பது இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது அல்ல, அது வேறு ஒருவரால் எழுதி இணைக்கப்பட்டது என்று. ஆனால் சிலப்பதிகாரத்தை ஆய்ந்த முதுபெரும் தமிழறிஞர்கள் ஏனைய காதைகளினுடைய நடையும் பதிகத்தினுடைய நடையும் ஒன்றுபோல்தான் இருக்கின்றது. எனவே பதிகமும் இளங்கோவடிகள் எழுதியதுதான் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். எனவே பெரும்பான்மையான தமிழறிஞர்கள் கருத்துப்படி நாம் பதிகம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது என்பதையே நம்புவோம். எப்படி இது எழுதப்பட்டது? சேரமன்னன் செங்குட்டுவன் தன் மனைவி வேண்மாளோடு மலைவளம் காண்பதற்காக சென்றிருக்கிறார். உடன் சென்றது அவருடைய தம்பியாகிய இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும். அங்கு போன போது அங்கு வாழுகின்ற குறவர் பெருமக்கள் மன்னனுக்கு பரிசுகளை தந்த பிறகு அவன் அடி வணங்கி சொல்லுகிறார்கள், ஐயனே, நாங்கள் ஒரு விந்தையை கண்டோம். சில நாட்களுக்கு முன்னால் பேரழகே உருவான ஒரு பெண் கண்களில் சோகம் தேக்கி நின்றவள் இங்கு இருக்கின்ற ஒரு வேங்கை மரத்தடியில் வந்து நின்றாள். அவளை நாங்கள் இதற்கு முன் பார்த்ததில்லை. தாயே, நீ யார் என்று கேட்டோம். நான் சூழ்நிலை காரணமாக மதுரையை எரித்து வந்த ஒரு தீவினையாட்டி என்று சொன்னாள். ஆனால் அவள் முகத்தில் ஒரு தெய்வீக பண்பு பொலிந்தது. அப்போது ஒரு மிகப்பெரிய வியப்பான நிலை நடந்தது. விண்ணிலிருந்து ஒரு வானரதம் கீழே இறங்கி வந்தது. அந்த விண்ணிலிருந்து வந்த தேரில் அவள் கணவர் இருந்தார். அவரை அந்த தேரோடு சேர்த்து அழைத்து சென்றான். இது வியப்பை தருகிறது என்று சொன்னதும் ஏனையோருக்கு ஒன்றும் புரியவில்லை. சீத்தலை சாத்தனார் மதுரையை சார்ந்தவர். அவர் எனக்கு தெரியும் இந்த கதை, இது என்ன தெரியுமா என்று கண்ணகியினுடைய வரலாற்றை சொல்லுகிறார். இப்படித்தான் பதிகம் தொடங்குகிறது. குணவாயில் கோட்டத்து அரசு துறந்து இருந்த குடக்கோச்சேரல் இளங்கோவடிகளுக்கு குன்றக்குறவர் ஒருங்குடன் கூடி ஒரு முலை இழந்தாள் ஓர் திருமாபத்தினிக்கு அமரர்க்கரசன் தமர் வந்து ஈண்டு அவள் காதல் கொழுநனை காட்டி எம் கட்புலம் காண விட்புலம் போயது இரும்பூது போலும் இது அறிந்து அருள் நீ என என்று குறவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போது சாத்தனார் சொல்லுகிறார், யான் அறிகுவன் அது பட்டது என்று உரைப்போன் ஆரங்கண்ணி சோழன் மூதூர் பேரா சிறப்பில் புகார் நகரத்து கோவலன் என்பார் ஓர் வணிகன். அவ்வூர் நாடகம் ஏத்தும் நாடக கணிகையின் ஆடிய கொள்கையின் அரும்பொருள் கேடுற கண்ணகி என்பாள் மனைவி. அவள் கால் பண்ணமை சிலம்பு பகர்தல் வேண்டி மாட மதுரை புகுந்தனன் என்று சொல்லுகிறவர் அந்த நிகழ்ச்சிகளை சொல்லிக் கொண்டே போகிறார். பொன்சை கல்லன் தன்கை காட்டினான், அவன் பிழையாக இவன் மீது பழி சுமத்தி கொன்றான். கொன்றது மன்னன். கண்ணகி சீறி எழுந்து தன் கணவனுடைய படுகொலைக்கு பழிவாங்கி அதன் பிறகு இங்கு வந்து நின்றிருக்கிறாள் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட உடனேயே இளங்கோவடிகள் நெஞ்சை இந்த வரலாறு ஒரு உலுக்கு உலுக்கி விட்டது. அவர் உடனே சொல்லுகிறார்,
அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்று சூழ்வினை சிலம்பு காரணமா நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள். நான் 3 கருத்துக்களை வைத்துக் கொண்டு இந்த கண்ணகி பெருமாட்டியினுடைய வாழ்க்கையை பாடப்போகிறேன். எது தெரியுமா? அரசியலில் தவறு செய்தால் அரசியலே அந்த அறமே அவர்களுக்கு யமனாக வரும். கற்புடைய பெண்களை இந்த உலகம் போற்றி வணங்கும். ஊழ்வினை தன்னுடைய பணியை செய்தே தீரும். உருத்து வந்து ஊட்டும். யாரும் செய்த செயலினுடைய விளைவிலிருந்து தப்ப முடியாது. இதை சொன்ன உடனேயே சீத்தலை சாத்தனார் சொன்னார், முடிகெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது. சேர சோழ பாண்டியர் என்ற மூவரையும் பற்றி பேசுகிறது. நீங்கள் அரசகுல மரபில் வந்தவர், எனவே அரசர்களுடைய இயல்பு, வாழ்க்கை முறை இவற்றை நீங்கள் நன்கு அறிவீர்கள். முடிகெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது, அடிகள் நீரே அருளுக. எனவே இதை பாடுவதற்கு முழு தகுதியும் உங்களுக்குத்தான் உடையது என்று சொன்ன உடனே இளங்கோவடிகள் பாடுகிறார். சிலப்பதிகாரம் 3 காண்டங்களை கொண்டது. புகார் காண்டம், மதுரை காண்டம், அதன் பிறகு வஞ்சி காண்டம். புகார் சோழ நாட்டின் தலைநகர், மதுரை பாண்டிய நாட்டின் தலைநகர், வஞ்சி சேர நாட்டின் தலைநகர். 3 தமிழ்நாட்டினுடைய 3 பிரிவுகளையும் பாடினார். சேர சோழ பாண்டியர் மூவரும் இங்கு இடம்பெறுகிறார்கள். இதில் முதலாவதாக வரக்கூடிய புகார் காண்டத்தில் முதல் காதை மங்கள வாழ்த்து பாடல். அதன் பிறகு அதில் 10 காதைகள். பெரிய காண்டம் மதுரை காண்டம் தான், 13 காதைகள். பின்னால் வருகிற வஞ்சி காண்டத்தில் 7 காதைகள். ஆக 30 காதைகள். முதல் காதைக்கு அவர் வைத்திருக்கிற தலைப்பு மங்கள வாழ்த்து பாடல். சிலப்பதிகாரம் எப்படி தொடங்குகிறது என்றால், கோவலன் கண்ணகி திருமணத்தில் தொடங்குகிறது. அந்த காதையை எப்படி தொடங்குகிறார் இளங்கோவடிகள்? முதலில் வாழ்த்தோடு தொடங்குகிறார். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர் தார் சென்னி குளிர்வெண் குடை போன்று இவ்வங்கன் உலகளித்தலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் தீரி போல் மேருவலம் திரிதலான். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் அவன் தன்னழி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். அடுத்தது பூம்புகாரையும் வாழ்த்துகிறார். முதலில் திங்களை வாழ்த்துகிறார் சந்திரன், ஞாயிறு சூரியனை வாழ்த்துகிறார். கண்ணகி பிறந்த பூம்புகாரை வாழ்த்துவதற்கு முன்னால் மழையை வாழ்த்துகிறார். இதிலேயே ஒரு குறிப்பை வைத்திருப்பதாக பெரியோர் சொல்லுவார்கள். என்ன தெரியுமா? திங்களை போன்று மென்மையாக கண்ணகி இருந்தால் எங்கே? சோழ நாட்டில். ஞாயிறை போன்று வீறு கொண்டு சுட்டு எரித்தாள் பாண்டிய நாட்டில். அதன் பிறகு பூமியை வாழ வைக்கின்ற மழையை போன்று தெய்வமாக நின்று அருள்மழை பொழிந்தாள் சேர நாட்டில். எனவே இந்த முதல் வாழ்த்து பாடலிலேயே கண்ணகியை குறிப்பாக சுட்டி இருக்கிறார் என்று அறிஞர்கள் சொல்வது உண்டு. இங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். என்ன தெரியுமா? எல்லா காப்பியங்களும் தலைவனுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கும். இளங்கோவடிகள் அறிமுகப்படுத்தியது முதலில் கோவலனை அல்ல, கண்ணகியைத்தான். போதிலார் திருவினாள் புகழுடை வடிவென்றும் தீதிலா வடமீனின் திறமிவள் திறமென்றும் மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் மன்னும். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எல்லோரும் என்ன சொல்லுவார்கள்? ஒரு பெண் அழகாக இருந்தால் இவள் திருமகளை போன்ற அழகி, மகாலட்சுமியை போன்று இருக்கிறார் என்று சொல்வார்கள். இளங்கோவடிகள் சொல்லுகிறார், கண்ணகியை போல திருமகள் இருக்கிறார். அப்படியானா கண்ணகிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்போது அவளுக்கு வயது 12 ஆண்டு தான். 6 ஆண்டு அகவையாள். அதுக்கு பிறகுதான் கோவலனை அறிமுகப்படுத்துகிறார். அவனுக்கு எத்தனை வயது? 8, 16 வயது. இந்த திருமணம் மிக சிறப்பாக காவிரி பட்டினமே மகிழ்ச்சி அடைகிறபடி அந்த திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணத்தை வாழ்த்துகிற போது
யாருமே எதிர்மறையில் வாழ்த்த மாட்டார்கள். ஆனால் பின்னால் என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்னாலே சொல்லுவது ஒரு காப்பியம் எழுதுகின்ற கவிஞனுடைய கடமை. கோவலனையும் கண்ணகியையும் எப்படி வாழ்த்துகிறார் தெரியுமா? காதலன் பிரியாமல் கவுவுக்கை நெகிழாமல் தீது அருக. பெண்ணே, உன்னுடைய காதலன் உன்னை விட்டு பிரிந்து போகாமல் இருப்பானாக. இன்று இணைந்திருக்கின்ற இந்த கரங்கள் பிரிந்து செல்லாது இருப்பதாக, உங்களுக்கு தீது வாராது இருப்பதாக. இது என்ன வாழ்த்து? காதலர் பிரியாமல் கவுவுக்கை நெகிழாமல் தீது அருக, தீமை வராது இருக்க. நன்மை வருக என்று சொல்லிவிட்டாலே போதுமல்லவா? ஆனால் இப்படி சொல்வதிலேயே பின்னால் என்ன இருக்கிறது என்கிற ஒரு குறிப்பை காட்டி இருப்பதுதான் இளங்கோவடியினுடைய கவித்துவத்திற்கு ஒரு குறியீடு. மனையறம்படுத்த காதை. 2 பேரும் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். கோவலன் எல்லா இன்பங்களையும் கண்ணகியிடத்தில் இருந்து பெற்றான். சில பேர் நினைக்கலாம், ஒருவேளை அவனுடைய இல்லற வாழ்வையில் முழுமை இல்லாத காரணத்தினால் அவன் கண்ணகியை விட்டு பிரிந்து போய் மாதவியை நாடினானோ என்று நினைக்கலாம். ஆனால் அதற்கு இளங்கோவடிகள் இடம் கொடுக்கவே இல்லை. அவர்கள் 2 பேரும் எப்படி வாழ்ந்தார்களா? தூம பணிகள் ஒன்றி தோய்ந்தால் என காமர் மனைவி என கைகலந்து நாமம் குலையாத இன்பமெல்லாம் துண்ணினார், மண்ணின் மேல் நிலையாமை கண்டவர் போல் நின்று என்றார். 2 பாம்புகள் ஒன்றி பிணைந்து இன்பம் துய்த்தால் எப்படியோ அதுபோன்று இவர்கள் இருவரும் இன்பம் துய்த்தார்கள். நம் வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல என்பதை உணர்ந்ததை போல உலகிலேயே உயிரினங்களில் இந்த இன்பத்தை அதிகம் துய்ப்பது பாம்புகளாம். அதைத்தான் அவர் ஓமையாக சொல்லுகிறார், தூம பணிகள். அப்படியானால் அவனுடைய இல்லற வாழ்க்கை முழுமை பெற்றது. பிறகு ஏன் பிரிந்தான்? மாதவி ஆடுவதை பார்த்தான். பார்த்ததுமே என்ன ஆயிட்டான்? விடுதல் அறியா விருப்பினன் ஆயினன். கண்ணகிட்ட குறை இருந்ததா? வடு நீங்கு சிறப்பின் தன் மனையகம் மறந்தன். இளங்கோவடிகள் சொல்லுகிறார், மாதவியை பார்த்ததுமே அவளை விட்டு விலகாத தன்மையை அடைந்து விட்டான். ஆனால் கண்ணகி இடத்தில் எந்த குறையும் இல்லை. வடு நீங்கு சிறப்பின் தன் மனையகம் மறந்து. துறந்து போனவர்கள் உண்டு. ஒரு சித்தார்த்தன் தன் மனைவியை துறந்து போனார். ஆனால் கோவலன் மறந்து போனானே, இது எவ்வளவு பெரிய கொடுமை. அவனுக்காக தவம் இருக்கிறாள் கண்ணகி. நான் நேரம் இல்லாதனால விரைவாக சொல்லுகிறேன். இப்போது எல்லாம் இழக்கிறான். ஏனென்றால் 100 பத்தடுக்கி 8 கடை நிறுத்த வேறுயிர் பசும்பன் பெறுவது இம்மாலை, மாலை வாங்குனர் சாலும் நம் கொடிக்கு. 1008 பொன்கிழஞ்சி உள்ள மாலையை சோழ மன்னன் பரிசாக கொடுத்திருக்கிறான் மாதவிக்கு. அதை யார் வாங்குகிறார்களோ அவர்கள்தான் அவளுக்கு மணாளனாக இருக்க முடியும். உரையாசிரியர் அடியார்க்கு நல்லார் இதை குறிப்பாக எழுதுகிறார். அந்த மாலை வாங்கியது மட்டுமல்ல, ஒரு நாளைக்கு 1008 பொன்கிழஞ்சு கொடுத்தால்தான் அவளோடு வாழ முடியும். அப்படி என்றால் எவ்வளவு பெரிய செல்வத்தை கோவலன் கொடுத்திருக்க வேண்டும். ஏறக்குறைய 12 ஆண்டுகள் அவளோடு வாழ்கிறான். அவளோடு வாழ்ந்ததன் காரணமாக ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கிறது. கோவலன் என்ன செய்தான் தெரியுமா? ஊரார் அறிய உலகறிய தன் மகளாக ஏற்றுக்கொண்டு அவனுடைய குலதெய்வமாகிய மணிமேகலா தெய்வத்தினுடைய பெயரைத்தான் தன் மகளுக்கு சூட்டுகிறான், மணிமேகலை. இந்த நிலையில் அவனுடைய அந்த தன்மையை நாம பாராட்டணும். இங்கே கண்ணகி வாடிக்கொண்டிருக்கிறாள். இப்போது விதி விளையாடுகிறது. அங்கு இந்திர விழா நடைபெறுகிறது. இந்திர விழாவினுடைய ஒரு நாள் நிகழ்ச்சியாக பூம்புகார் கடற்கரையில் கோவலனும் மாதவியும் இணைந்து இருக்கிறார்கள். அப்போது இளங்கோவடிகள் அற்புதமான ஒரு காதையை தந்திருக்கிறார். கானல் வரி. கானல் வரி மிக மிக இனிமையான பாடல்களை கொண்டது. தமிழினுடைய இனிமையை சுவைக்க வேண்டும் என்றால் கானல் வரியை படித்து சுவைத்தால் போதும். கோவலன் கடற்கரையில் இருக்கிற போது அவன் பாடுகிறான். நல்ல கலைஞன். என்ன பாடுகிறான்? திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அது ஓச்சி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி
கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண்ணாய் மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேறு மண்ணு மாலை வெண்குடையான் வளையா செங்கோல் அது ஓச்சி சென்னி தன்னை புணர்ந்தாலும் கன்னி தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி கன்னி தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண்ணாய் மண்ணு மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி. காவேரி ஆற்றை முன்னிலைப்படுத்தி பாடுகிறான். காவிரி பெண்ணே, உன்னுடைய கணவனாகிய சோழன் என்ன செய்தான் தெரியுமா? வடபுலம் சென்று கங்கையையும் தன்வயப்படுத்தினான், தென்புலம் சென்று குமரியையும் தன்வயப்படுத்தினான் கன்னியை. ஆனால் நீ சீத்தம் கொள்ளவே இல்லை. அதாவது ஒரு ஆடவன் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்ணை மணந்தாலும் முறையான மனைவி சீற்றம் கொள்ள மாட்டாள் என்ற பொருளை தவறாக மாதவி எடுத்துக்கொண்டாள். இது மாதவியினுடைய தவறு. இங்கு விதி விளையாடுகிறது. இதுல மிக அற்புதமாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கும். இளங்கோவடிகள் காவிரியை பாடுவதை போன்று பரிப்பாடல்களை பாடுகிறார். உழவர் ஓதை மதகோதை உடைநீர் ஓதை தன்பதங்கொள் விழவர் ஓதை சிறந்தார்ப்ப நடந்தாய் வாழி காவேரி. விழவர் ஓதை சிறந்தார்ப்ப நடந்தவெல்லாம் வாய்காவா மழவர் ஓதை வளவந்தன் வளனே வாழி காவேரி. இந்த பாடலை நீங்க கேட்டீங்கன்னா 18ஆம் பெருக்கின் போது பொங்கி பெருகி வருகிற காவிரி சலசல சலசலவென்று பாய்கிற அந்த நிலையை இந்த பாடலில் நீங்கள் காண முடியும். அவன் பாடியதும் மாதவியால தாங்க முடியல. நான் அருகில் இருக்கிற போது இன்னொரு பெண்ணை நினைத்து பாடுகிறாரா என்று அவளும் பதிலுக்கு பாடுகிறார். பாடுகிற போதுதான் கோவலனுக்கு என்ன ஒன்று தோன்றுகிறது. இவன் பக்கத்துல இருக்கிறான். தம்முடைய தன்னழியும் தாமும் தம் ஆந்தேரும் எம்மை நினையாது விட்டாரோ விட்டு அகல்க அம்மன் இணர அடும்புகால் அன்னங்கால் நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமால். ஒரு அற்புதமான பாடல். ஒரு பெண் ஒரு நீர்நிலையின் அருகில் போய் நிற்கிறா. ஒரு சிறு குளம், அதுல மறந்து இருக்கிறது மலர்கள். அவ சொல்லுகிறா, இந்த குளத்தின் கரையில் தான் என் காதலன் என்னை சந்தித்தான், தேரில் ஏறி வந்து இப்போது என்னை விட்டு விட்டு போய்விட்டான். அவன் விட்டு விட்டு போனாலும் போகட்டும், ஆனால் என்னால் என் நெஞ்சிலிருந்து அவனை அகற்றவே முடியாது. தம்முடைய தன்னழியும் தாமும் தம் ஆந்தேரும் எம்மை நினையாது விட்டாரோ விட்டு அகல்க அம்மன் இணர அடும்புகால் அன்னங்கால் நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமால். என்ன அற்புதமான வரி. நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமால். கோவலன் நினைக்கிறான், நான் தான் பக்கத்துல இருக்கிறேன்னு. அப்போ இவ யார நினைச்சு பாடுறா? நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமால்னா வேறு யாரையோ இவ மனதில் வைத்திருக்கிறாள். பொருளுக்காக வாழுகின்ற பொருட்பெண்டிர் பரம்பரையில் வந்தவள் தானே என்று கோபம் கொண்டு எழுந்து செல்லுகிறான். அவன் ஏன் செல்லுகிறான் என்பதே மாதவிக்கு தெரியல. சரி, அவளை விட்டு விட்டு நேரா எங்க போகிறான்? கண்ணகி இடத்தில். நாளை வருவான் என்ற நம்பிக்கையோடு மாதவி காத்திருக்கிறாள். இதோடு மாதவிக்கும் அவனுக்கும் உள்ள உறவு சிலம்பில் ஒரு நிறைவுக்கு வந்து விடுகிறது. வருகிறான். கண்ணகி மிகவும் வருந்தத்தக்க வாடி இருக்கின்ற கொடி போல இருக்கிறான். இவன் நேரா வந்தான், கண்ணகியை பார்த்தான். இவன் வந்த உடனே மகிழ்ச்சியோடு கண்ணகி வரவேற்கிறான். நீ எங்கே சென்றாய், ஏன் என்னை பிரிந்தாய், எதுவும் கேட்கல. அவன் வந்து வருந்துகிறான். அம்மா, என் தந்தையாகிய மாசாத்துவானும் உன் தந்தையாகிய மாநாய்க்கனும் மிகப்பெரிய செல்வத்தை தேடி வைத்தார்கள். நான் வீட்டிற்கு ஒரே மகன், நீ வீட்டிற்கு ஒரே மகள். நம்முடைய முன்னோர் தேடி வைத்த செல்வம் எது போன்றது தெரியுமா? மலை போன்ற செல்வம். ஆனால் அத்தனையும் தொலைத்து விட்டு ஏதுமின்றி நிற்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். குலந்தரு வான்பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடு எனக்கு நானு தரும். நம் முன்னோர்கள் தேடி வைத்த குந்தனைய செல்வத்தை தொலைத்து வந்து நிற்கிறேனே, இந்த கையாலாகத்தனம் கண்டு நான் வெட்கப்படுகிறேன் என்ற போது கண்ணகி சொல்லல, ஒரு சிறு புன்னகை. இப்ப அவன் மனநோக பேசி இருக்கலாம், ஆனா பேசல. கவலையே படாதீங்க, ஏன் வருத்தப்படுறீங்க? சிலம்புல என் காலில் இன்னும் மிஞ்சி இருப்பதாக சிலம்புகள் இருக்கின்றன. இதனுடைய விலை யாராலும் அவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியாது. சிலம்புல இந்த சிலம்பை வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் முடிவு செய்கிறான்.
மிக சிறப்பாக வாழ்ந்த இந்த புகார் நகரத்தில் நாம் இருத்தல் கூடாது, மதுரைக்கு போய்விடுவோம் என்று சொல்லவும், மதுரை எங்கிருக்கிறதே என்று தெரியாத கண்ணகி உடன்படுகிறாள். பொழுது விடிவதற்கு முன்பு கனை சுடர் முன் என்று இளங்கோவடிகள் சொல்லுவார். அதாவது சூரிய ஒளி வருவதற்கு முன்பே அந்த இளங்காலை பொழுதில் 2 பேரும் புகார் நகரை விட்டு யாரும் அறியாமல் மதுரை நோக்கி நடக்கிறார்கள். கண்ணகி யார் தெரியுமா? அவளுடைய மென்மையான பாதங்கள் இதுவரை மண்ணில் பட்டதில்லை. வண்ண சீரடி மண்மகள் அறிந்திலள். அவளுடைய பாதங்கள் இதுவரை மண்ணை மிதித்ததில்லை. அவள் தன் கணவனோடு போகிறாள். புகார் கோட்டையை தாண்டுவதற்கு முன்பே கேட்கிறா, மதுரைக்கு வந்துட்டோமா? அப்போ எவ்வளவு பேதமை நினைத்து பாருங்க. இப்போது அவர்களோடு கவுந்தியடிகள் என்கிற ஒரு சமண பெண் துறவி சேர்ந்து கொள்ளுகிறார்கள். பிள்ளைகளே, நீங்கள் எங்கு செல்லுகிறீர்கள் என்ற போது, நாங்கள் மதுரைக்கு செல்லுகிறோம் என்றோ, நீங்கள் தனியாக செல்லக்கூடாது, நானும் துணையாக வருகிறேன் என்று அவரும் துணையாக போகிறார். போகிற போது கண்ணகியினுடைய பெருமையெல்லாம் பார்த்துவிட்டு அவர் பார்க்கிறார், இந்த பெண் செல்வந்தர் வீட்டு பெண், இதுவரை வெளி உலகம் அறியாதவள், இப்போது கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில் நடக்கிறாள், மேலே இருந்து சூரியன் சுட்டரிக்கிறது, ஆனால் தன்னை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய கணவன் வாடுகிறானே என்று வருந்துகிறாளே, இவளல்லவா பெண் என்று சொல்லுவார். கடுங்கதிர் வெம்மையில் காதலன் தனக்கு நடுங்கு துயர் எய்த நாப்புலர வாடி தன் துயர் காணா தகைசால் பூங்கொடி. கற்புடை பெருந்துணை மகளிர்க்கு இன்றியமையாத கற்பு கடம்பூண்ட இத்தெய்வம் அல்லால் பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமால். அருகதேவனை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டேன் என்று சொன்ன கவுந்தியடிகள் கண்ணகியை பார்த்து இவள் கற்பு தெய்வம் என்று சொல்லுகிறார். சரி, மதுரைக்கு போயிட்டாங்க. மதுரையில மாதரி என்கிற ஒரு ஆயர்குல பெண்ணினுடைய வீட்டில் கண்ணகியை அடைக்கலமாக கொடுக்கிறார் காவுந்தியடிகள். அம்மா, மிகவும் பெரிய இடத்து பெண், இந்த பெண்ணை உனக்கு அடைக்கலமாக தருகிறேன். அந்த ஆயர்குல மங்கையும் தன் மகளைப் போல கண்ணகிக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். அங்குதான் கண்ணகி தானே சமைத்து தன் கணவனுக்கு பரிமாறுகிறாள். அப்போதுதான் கோவலன் வருந்துகிறான், அம்மா, நான் தவறான முறையில் வாழ்ந்து விட்டேன், நீ என்னோடு வருக என்று சொன்னவுடன் ஒரு மறுமொழி சொல்லாமல் எழுந்து வந்தாயே, நான் இதற்கு என்ன செய்வேன் என்று உண்மையிலேயே கலங்குகிறான். அப்போதுதான் கண்ணகி சொல்லுகிறாள், இதுவரை குத்தி காட்டல்ல, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், மிக தவறான வழியில் நடந்தீர்கள், அதனால் வருந்தியது யார் தெரியுமா? உங்களுடைய தாய் தந்தையர் முன்னால் நான் சிரிப்பது போன்று பொய்யாக சிரித்தேன், வாயல் முறுவல், அதை கண்டு அவர்கள் வருந்தினார்கள் என்கிறார். இப்ப எல்லோருக்கும் அந்த கதை தெரியும். சிலம்பு ஒன்றை கொண்டு போகிறான், ஒரு சிலம்பை எடுத்து போகிறான். அந்த சிலம்பை கொண்டு வீதியில் செல்லுகிற போது அரசவை தலைமை பொற்கொல்லன் பார்த்தான். பாண்டிமாதேவியினுடைய சிலம்பு பழுதுபட்டதை சரி செய்வதற்கு அவன் கையில் கொடுத்திருக்கிறார்கள். அவன் அதை தன்வயப்படுத்தி விட்டான், திருடி விட்டான். இப்போது கோவலன் கையில் இருக்கிற சிலம்பை பார்த்ததும் அவன் மனதில் ஒரு திட்டம் உருவாகிவிட்டது. கோவலனிடத்தில் சொல்லுகிறான், நீ இங்கே இரு, பாண்டிமாதேவியை தவிர பாண்டிய நாட்டில் வேறு எவராலும் இதை வாங்க முடியாது, நான் அரண்மனை சென்று வருகிறேன் என்று சொன்னவன் அரசனிடத்தில் போய் சொன்னான், சிலம்பை திருடிய கள்வனை நான் கண்டுவிட்டேன். இளங்கோவடிகள் சொல்லுகிறார், வினை விளை காலம் ஆதலின் யாவதும் சினையலர் வேம்பன் தேரான் ஆகி கொன்று அச்சிலம்பு கொணர்க. அந்த நாளில் திருட்டுக்கு தண்டனை கொலைதான். எனவே சொல்லுகிறான், கிடைத்து விட்டானா, கொன்று சிலம்பை கொண்டு வா. இவன் நேர 2 கொலையாளிகளோட வருகிறான். கோவலனுக்கு புரியவே இல்லை, ஏன் இவங்க யாரு சிலம்ப வாங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறான். அந்த கொலையாளிகள் அவனை கொலைக்களத்தில் கொண்டு போன பிறகுதான் பரிதாபமாக பார்க்கிறான். ஒரு வார்த்தை பேசல, நான் என்ன தவறு செய்தேன், ஏன் என்னை நீங்கள் கொலை செய்கிறீர்கள், கேட்கவே இல்லை. அதுல ஒரு கொலையாளி கூட சொல்லுகிறான், இவன் முகத்தை பார்த்தா கொலைப்படு மகன் அல்ல, இவன் நல்லவன்பா. இன்னொருவன் சொல்லுகிறான், இது நமக்கு வேலை இல்லை, அவனை தலையை வைத்து ஒரே வெட்டா வெட்டிடுறாங்க. இளங்கோவடிகள் சொல்லுகிறார்,
அப்படி வெட்டினவன் கூட நிதான புத்தியில் இல்லை, கல்லா களிமகன். குடிவெறியில் இருந்த ஒரு களிமகனால் தான் இதை செய்ய முடிந்தது. மாலை வேளை வரை வருவான் வருவான் என்று காத்திருக்கிறாள் கண்ணகி. ஆனால் இந்த துயர செய்தி வருகிறது. கண்ணகிக்கு என்ன செய்வதென்று தெரியல. இன்னொரு சிலம்பை கையில் ஏந்தி கொண்டு மதுரை வீதியில் வருகிறாள். இப்போது நாம் பார்ப்பது புகார் நகரத்தில் இருந்த கண்ணகி அல்ல, பொங்கி எழுந்து வருகிற ஒரு கண்ணகியை பார்க்கிறோம். ஆவேசமுற்ற கண்ணகி மதுரை வீதியில் அலைந்து திரிந்த பிறகு பாண்டியனுடைய அரண்மனையில் வந்து அந்த வாயில் காவனிடத்தில் சொல்லுகிறார், வாயிலோயே வாயிலோயே, இணையறி சிலம்பு வந்து ஏந்திய கைய கணவனை இழந்தால் கடையகத்தாள் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாயே என்று. நடுங்கி போன காவலன் மன்னனிடத்தில் போய் சொல்லுகிறான், அரசே, ஒருத்தி வெளியே வந்து நிற்கிறா, அவ துர்க்கையா காளியா யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை, என்ன செய்வது என்று கேட்டபோதுதான் மன்னன் சாதாரணமாக சொல்லுகிறான், பாண்டிய நெடுஞ்செழியன் வருக, மற்றவள் தருக, அழைத்து கொண்டு வாப்பா. இவ உள்ள போகிறா, கோவலன் வெட்டுண்ட கோவலன் மேனியில் வீழ்ந்து புரண்டதால் அவளுடைய மேனியில் இருக்கிற ஆடையெல்லாம் ரத்தம் தோய்ந்திருக்கிறது. கையில் ஒற்றை சிலம்பு, கண்ணில் பொறி பறக்கிறது. ஆனால் பாண்டிய மன்னன் ஒரு தந்தை மகளிடத்தில் பேசுவது போல் கேட்கிறான், நீர்வார் கண்ணை என் முன் வந்தோய், யாரையோ நீ மடக்கொடியோய், என் முன்னால் நீர் வடிகின்ற கண்களோடு வந்து நிற்கிறாயே, யாரம்மா நீ? நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு மன்னன் எதை பார்த்திருக்கிறான்? ரத்தம் தோய்ந்த மேனியே அல்ல, கையில் இருக்கிற சிலம்பை அல்ல, அவள் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீர் தான் அவனுக்கு தெரிந்திருக்கிறது. நீர்வார் கண்ணை என் முன் வந்தோய், யாரையோ நீ மடக்கொடியோய். கண்ணகி இப்ப ஆவேசம் பொங்கி வருகிறது. நான் யார் என்றா கேட்கிறா? நான் எங்கிருந்து வருகிறேன் தெரியுமா? புகார்ல இருந்து வருகிறேன். என்னுடைய கணவன் கோவலன். ஏன்யா நான் உன் நாட்டுக்கு வந்தேன்? எங்க நாட்டுல வாழ முடியாம நான் உன் நாட்டுக்கு வந்தையா. வருகிற வழியில் காட்டில் புலிகளும் முதலைகளும் பாம்புகளும் இருந்தன. அவை எங்களுக்கு எந்த துன்பமும் தரலப்பா. ஆனால் உன் நாட்டில் கால் பதித்ததும் நீ என் கணவனை பறித்து கொண்டு விட்டாயே, என்ன நீதி? பாண்டியன் பெருமையாக ஆனா அமைதியாக சொன்னான், கள்வனை கோரல் கொடுங்கோல் என்று. அம்மா, கள்வனை கொல்வது என்பது நீதி. உன் நாட்டிலையும் சரி என் நாட்டிலையும் சரி, அதைத்தானே நான் செய்தேன். இப்போ இவளுக்கு ஆத்திரம் பிறக்கிறது. நத்திரம் படரா கொற்கை வேந்தே, யாமுடை சிலம்பு மணியுடைய அரியே. என்னுடைய சிலம்புக்குள்ள என்ன இருந்தது தெரியுமா? மணி. பாண்டியன் அப்போதும் அன்பாகத்தான் சொல்லுகிறான், யாமுடை சிலம்பு முத்துடை அரியே. யாமுடை, அதாவது மன்னன் பேசுகிற போது ஆங்கிலத்துல இத ராயல் வீன்னு சொல்லுவாங்க. யாம் ஆணையிடுகிறோம், அதுதான் மன்னனுடைய சொல். மன்னனுக்கு அந்த உரிமை இருக்கிறது. நீங்களும் நானும் யாம் என்று பேசக்கூடாது, மன்னன் பேசலாம். யாமுடை சிலம்பு முத்துடை அரியே, சிலம்ப கொண்டு வர சொல்றார். அவளிடமிருந்து கொண்டு போன சிலம்பை கொடுக்கவும் கண்ணகி ஓங்கி எரிகிறார். அந்த சிலம்பு தெரிந்து அதிலிருந்த மாணிக்கம் பாண்டியனுடைய வாயில் போய் அடிக்கிறது. இந்த வாய்தானே அவனை குற்றவாளி என்று சொன்னது. சிலம்பில் இருக்கக்கூடிய மாணிக்கத்தை பார்த்த உடனேயே பாண்டியன் தடுமாறிட்டான். இப்போ இளங்கோவடிகள் அற்புதமாக சொன்னார், பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கள்வன். மன்பதை காக்கும் இந்த வாழ்க்கை என் முதல் பிழைத்தது, கெடுக என் ஆயுள். நீங்க நினைச்சு பாருங்க, இதுவரை அவன் என்ன சொன்னான் தெரியுமா? யாமுடை சிலம்பு முத்துடை அரியே. இப்போ என்ன சொல்லுகிறான்? யானோ அரசன் யானே கள்வன். இப்போ யாமோ அரசன் யாமே கள்வன் சொல்லல. யாம் என்று சொல்லுகிற தகுதியை நான் இப்போது இழந்து விட்டேன், தவறான ஒரு தீர்ப்பு வழங்கியதால். யானோ அரசன் யானே கள்வன், மன்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது. இதுவரை இந்த பாண்டிய நாட்டு அரியணையில் வீற்றிருந்த எவரும் முறை தவறி ஆட்சி செலுத்தியதில்லை. ஆனால் நான் முறை தவறிவிட்டேன். நான் மன்னன் அல்ல, யானோ அரசன் யானே கள்வன், மன்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது. இதுவரை இந்த பாண்டிய அரசியல் பிழையான ஒருவனை தாங்கியதில்லை, ஆனால் முதல் முறையாக பிழைத்தது. கெடுக என் ஆயுள், என் உயிர் போகட்டும்.
கீழே விழுந்தான், உயிர் போயிற்று. தன் கணவன் வீழ்ந்ததை பார்த்ததும் பாண்டிமாதேவியும் விழுகிறாள், அவள் உயிரும் போயிற்று. இளங்கோவடிகள் சொன்னார், தன்னுயிர் கொண்டு மண்ணுயிர் தேடினள் போல் கோப்பெருந்தேவியும் ஒருங்குடன் மாய்ந்தனள். தன் உயிரை கொண்டு தன் கணவனுடைய உயிரை தேடியவள் போல அவளும் வீழ்ந்தாள். இங்க இளங்கோவடிகள் என்ன அற்புதமான ஒரு காட்சியை சித்தரிக்கிறார் பார்த்தீர்களா? ஒரு மன்னன் ஆணையிடுகிறான், என் உயிர் போகட்டும் என்று. உயிர் போயிற்று. தமிழ்நாட்டு வேந்தர்கள் மக்களின் மீது ஆட்சி செலுத்தியவர்கள் மட்டுமல்ல, தங்கள் ஆத்மாவின் மீதும் ஆட்சி செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை இந்த காட்சியின் மூலம் இளங்கோவடிகள் காட்டுகிறார். நீதி தவறுமானால் அந்த பழியை பிறர் மீது போட மாட்டார்கள், தன்னித்தே போடலாம். ஒரு திறனாய்வாளர் எழுதினார், இப்போ என்ன செய்திருக்கலாம் தெரியுமா? தன்னுடைய வாளை எடுத்து தன் மார்பில் குத்தி உயிரை விட்டு இருக்கலாம். ஆனால் மன்னன் அப்படி செய்யவில்லை. கெடுகை என் ஆயுள் ஆணையிடுகிறான். அந்த ஆணைக்கு அவன் ஆன்மா அடிபணிகிறது என்றால் இந்த நாட்டு மன்னனுடைய நீதி திறன் எத்தகையது என்பதை காட்டுகிறார்கள். இப்போதுதான் கண்ணகி தன்னுடைய நிலைக்கு பிறகு மதுரையை சுட்டு எரிக்கிறார். அப்போதும் தீத்திரத்தார் பக்கமே சேர்க என்றுதான் சொன்னாலே தவிர எல்லோரையும் அவள் எரித்து விடவில்லை. சில பேர் அப்படி சொல்வார்கள், இல்லை, பத்தினி பெண்டீர் குழவி இவர்களை விட்டு தீத்திரத்தார் பக்கமே சேர்க, நீ தீயவர்களை எரிக்க வேண்டும் என்று சொன்னாலே தவிர நல்லவர்களை அழித்து விடாதே, அவர்களை காப்பாற்று என்பதில் அந்த கோபத்திலும் அவளுக்கு அக்கறை இருந்தது. அதன் பிறகுதான் அவள் எங்க வந்து நிற்கிறாள்? சேர நாட்டிற்கு. அவளுடைய நிலையை சேரன் செங்குட்டுவன் அறிந்தான். அவன் என்ன செய்கிறான்? இமயம் சென்று கல்லெடுத்து வந்து கண்ணகிக்கு கோவில் கட்டினான். இதுதான் சிலப்பதிகாரத்தினுடைய நிலைமை. இதுல இளங்கோவடிகள் பல புதுமைகளை காட்டியிருக்கிறார். ஒன்று ரெண்ட மட்டும் விரைவாக சொல்லிடுறேன். ஒன்று, இளங்கோவடிகள் சமண சமயத்தை சார்ந்தவர், ஆனால் அவர் எல்லா சமயத்தையும் பாடியிருக்கிறார். இன்று சமய பொதுமை என்று சொல்லுகிறோமே, அதை அங்குதான் பார்க்க முடியும். வேட்டுவ வரியில கொற்றவையை, துர்க்கையை பாடுகிறார். சங்கமும் சக்கரமும் தாமரை கையேந்தி செங்கண் அரிமான் சினவிடை மேல் நின்றாயால் கங்கை முடிக்கணிந்த கண்ணுதலோன் பாகத்து மங்கை உருவாகி மறையேத்தவே நிற்பாய். கங்கையை தலையில் வைத்த சிவபெருமானுடைய இடப்பாகத்தை ஆளுகின்றவள் நீ. இது துர்க்கையை பாடுகிறார். ஆட்சியர் குரவையில வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல் வண்ணன் பண்டொருகால் கடல் வயிறு கலக்கினையே கலக்கிய கை யசோதையர்தம் கடை கைத்தால் கட்டுண்கை மலர்க்கமல உந்தியாய் மாயமோ மறுக்கைத்தே. இந்த பாடலைத்தான் அம்மா எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் போய் பாடினார்கள். பாடி முடித்ததும் சபையோர் அனைவரும் எழுந்து நின்று கைதட்டி ஆரவாரம் செய்தது இந்த பாடலுக்குத்தான். மூவுலகும் ஈரடியால் முறைதரம்பா வகை முடிய தாவிய சேவடி சேப்ப தம்பியோடும் காண்போந்து தொல்லிலங்கை கட்டளித்த சேவகன் சீர் கேளாத செவியென்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவியென்ன செவியே. இல்லையா? இப்போ திருமாலை பாடுகிறார். வேட்டுவ வரி, வேட்டுவ வரியில முருகப்பெருமானை பற்றி பாடுகிற போது இதை பாடியது அருணகிரிநாதரா என்கிற அளவுக்கு நமக்கு ஐயம் ஏற்படும். சீர்கள் செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் ஏரகமும் நீங்கா இறைவன் கை வேலந்தே பாரிரும் பவ்வத்தினுள் புக்கு பண்டொரு நாள் சூர்மா தடிந்த சுடரிலேய வெள்வேலே. நீங்க தமிழினுடைய இனிமையை பருக வேண்டும் என்றால் ஆட்சியர் குரவையை பார்க்கலாம், வேட்டுவ வரியை பார்க்கலாம். அதே போல நீங்கள் சிலப்பதிகாரத்துல அந்த தமிழ் பொங்கி வழிகின்ற ஒரு தன்மையை நீங்க பார்க்கலாம். கண்ணகி பிறகு தானே என்ன சொல்லுகிறா? அவ இப்போ தெய்வம் ஆயிட்டா. தெய்வம் ஆயிட்ட பிறகு என்ன சொல்லுகிறா? தன் தோழியரை பார்த்து தெய்வமாகி இருந்து பேசுகிறா. தென்னவன் தீதிலன், தென்னவன்னா பாண்டியன், நான் அவன் தன் மகள். இப்ப நான் யாருக்கு மகளாக இருக்கிறேன் தெரியுமா? பாண்டியனுக்கு. தென்னவன் தீதிலன், நான் அவன் தன் மகள். வெண்வேலான் குந்தின்மேன் விளையாட்டு யானகலேன் என்னோடும் தோழிமீர் எல்லீரும் வம்மெல்லாம்.
நான் இந்த திருச்செங்கோடு மலை இருக்கிறதே, அதில் நான் விளையாடுகிறேன். இப்போதும் கூட திருச்செங்கோட்டில் ஆண்டுதோறும் கண்ணகி விழா நடத்துவார்கள். தென்னவன் தீதிலன் நான் அவன் தன் மகள் வெண்வேளான் குன்றில் மேல் விளையாட்டு யானகளே என்னோடும் தோழி மீர் எல்லீரும் அம்மல்லாம். என்னோடு விளையாடுவதற்காக என் தோழிகளே எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லி பாடுவதாக வாழ்த்து காதையில இளங்கோவடிகள் ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பார். நீங்கள் தமிழின் சிறப்பை பருக வேண்டும் என்றால் சிலப்பதிகாரத்தை படித்தால் தமிழின் உயர் சிறப்பு தெரியும். அது மட்டுமல்ல, நமது மூவேந்தர்களுடைய நீதி திறனும் பேராற்றலும் தெரிய வேண்டும் என்றால் சிலப்பதிகாரம் அது நமக்கு உணர்த்தும். நாடக கலையா, இசைக்கலையா, அத்தனை கலைகளையும் பதிவு செய்யப்பட்டிருப்பது சிலப்பதிகாரத்தில். அரங்கேற்று காதை என்ற ஒரு காதை அத்தனையையும் நமக்கு விளக்கும். அது மட்டுமல்ல, ஒரு கற்பு என்பது எத்தகையது, ஒரு பெண் கற்புடையவளாக இருந்தால் இந்த உலகம் அவளை எப்படி போற்றி வழங்கும் என்பதை அழுத்தமாக காட்டிய ஒரு அற்புதமான காப்பியம். இளங்கோவடிய சிறப்பு என்னவென்றால், கண்ணகிக்கு எந்த சிறப்பு கொடுத்தாரோ அதே சிறப்பை அவர் மாதவிக்கும் கொடுத்தார். ஒரு இடத்தில் கூட அவளை குறைத்து சொல்லவில்லை. பிறப்பில் குன்றா செய்கையுடன் பொருந்திய, பிறப்பில் குன்றாம் சிறப்புடன் கூடிய செய்கையுடன் கூடிய பிறப்பில் குன்றா பெருந்தோள் மடந்தை, பிறப்பில் குன்றா பெருந்தோள் மடந்தை என்றுதான் காட்டினார். ஆகவே சிலப்பதிகாரம் என்ற அமுது இளங்கோவடிகளால் நமக்கு படைக்கப்பட்டது. நம்முடைய அன்னை மொழியில் இத்தகைய மிகச்சிறந்த காப்பியம் நமக்கு சொத்தாக இருக்கிறது என்று நினைத்து மகிழ்வோம். மகாகவி பாரதி அதனால்தான் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று சொன்னார். கற்றால் நிச்சயமாக அனைவர் நெஞ்சையும் அள்ளும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. காவிரியின் 18ஆம் பெருக்கை சிலப்பதிகாரத்தில் மட்டுமல்ல, ஐயா அவர்களினுடைய பேச்சிலும் நம்மால் காண முடிந்தது. அந்த காவிரியின் குளிர்ச்சியை பாடல் வரிகளால் நம் மனதில் நிலைநிறுத்தினார். குறிப்புணர்த்தி பேசுகின்ற பேச்சினுடைய வன்மை எப்பொழுதும் ஐயாவிற்கு சொந்தமானது. திங்கள், சூரியன், மலை என்கின்ற அவைகளையெல்லாம் புகார், மதுரை, வஞ்சி என்கின்ற இடங்களில் கண்ணகி காட்டிய அந்த பண்பின் வெளிப்பாடாக அழகாக குறிப்புணர்த்தி உண்மையில் ஒரு இலக்கியத்தை எவ்வாறு வாசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு படிப்பினையை வழங்குவதாக ஐயா அவர்களினுடைய உரை அமைந்தது. ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முறையான நன்றி தெரிவிப்பதற்கு முன்பாக கருத்துரை வழங்குவதற்கு குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரத்தை நம் சிந்தை கவரும் வகையில் அல்லது நம் சிந்தையை சீண்டும் வகையில் படித்த பேராசிரியர் பெருமகனார் ஐயா திரு ராஜாராம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் அல்லது எல்லோருக்கும் தெரிந்த பெருங்கதை, ஆனால் ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் அதில் புதிய புதிய சிந்தனைகள் தான் நமக்கு தென்படுகின்றன. அந்த வகையில் இந்த வாழ்த்து பாடல் தொடங்கி நிறைய செய்திகளை அல்லது இந்த குறியீடுகள் மூலமாக அவர் வழங்கிய செய்திகள் மிகவும் அற்புதம். இந்த நவீன இலக்கியத்திலே குறியீடுகள் பற்றி பேசுகிறார்கள், ஆனால் சிலப்பதிகாரத்திலே இவ்வளவு குறியீட்டு சொற்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது, குறியீடுகள் இருக்கின்றன என்பதை பார்க்கும் பொழுது, அதுவும் இன்று நாம் கேட்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஒரு புதிதாய் பிறந்தோம் என்று சொல்வார்கள், அதே மாதிரி புதிதாய் படித்தோம் என்ற நிலையில் தான் இன்றைய அங்கம் இருந்தது. நிறைய வார்த்தைகள், கௌதமன் துறந்து போனான், கோபனன் மறந்து போனான் என்று தொடங்கி பல செய்திகளை நமக்கு அவர் சொல்லியிருக்கின்றார். ஆக பொதுவாக ஒரு குற்றமற்றவன் தண்டிக்கப்படக்கூடாது என்ற ஒரு அறம் சார்ந்த நீதியை வழங்கக்கூடிய நூல். குணம் நாடி குற்றம் நாடி மெய்ப்பொருள் கண்டு நீதி வழங்க வேண்டும் என்று ஒரு தத்துவத்தை முன்வைக்கின்ற அந்த சிலப்பதிகாரத்தை நம் கண் முன் கொண்டு வந்து சேர்த்த பேராசிரியர் பெருமகனார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்குவதற்கு சிங்கப்பூர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் வணக்கம். கல்லூரி காலத்திலே படித்த சிலப்பதிகாரத்தை புரிந்து கொண்ட விதம் வேறு, பாடம் நடத்துகின்ற காலத்திலே அதை பற்றி புரிந்து கொண்ட விதம் வேறு. காலகாலமாக சிலம்பு ஒவ்வொரு புதிய புதிய சுவைகளை நமக்கு ஊட்டிக் கொண்டிருக்கும் என்பதற்கு இன்று பேராசிரியர் பெருமகனார் ஐயா ராஜாராம் அவர்கள் எவ்வளவு அழகாக குறியீட்டு முறையோடு பொருத்தி அந்த கதை ஓட்டத்தை, இன்னைக்கு நேரம் போனதே தெரியல, நான் நிமிர்ந்து மணியை பார்க்கிறேன், கிட்டத்தட்ட நம்முடைய வழமையான நேரம் கடந்து போயிருக்கிற நேரத்துல போயிருக்கிற அளவுக்கு அவ்வளவு சுவை பொருந்தியதாக, அதாவது காணல் வரி பாட்டை துவங்கி அங்கிருந்து சொல்லப்பட்ட செய்திகள் ஒரு செய்தியையும் சரி, அந்த பாடல்களை பாடி காமித்து ரொம்ப அழகா மீண்டும் ஒரு முறை உடனே சிலப்பதிகாரத்தை எடுத்து வச்சுட்டு உட்காரணுங்கிற ஆர்வத்தை தூண்டியது உண்மையிலேயே இந்த நிகழ்வு என்பதை நான் நெஞ்சார சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். கண்ணகியினுடைய புதிய செய்தியாக குறியீடாக இது ஒரு முறை இவரே சொல்லிதான் கேட்டிருக்கிறேன் நினைக்கிறேன். இருந்தாலும் கூட மீண்டும் ஒரு முறை அவர் சொன்னது ரொம்ப மகிழ்வா இருந்தது. திங்களாக இருந்த கண்ணகி, சூரியனாக இருந்த கண்ணகி, மழையாக இருந்த கண்ணகி என்பதை அழகாக ரொம்ப வகைப்படுத்தி பூம்புகாரிலும் மதுரையிலும் வஞ்சியிலும் என்று காட்டிய அந்த காட்சி, அதை விட சிறப்பா பாண்டிய மன்னன் கையில கத்தி எடுத்துக்கிட்டு குத்திட்டு செத்து போயிருக்கலாம், அது அவனுக்கு உரிமை இருக்குது, அதாவது தற்கொலை பண்ணிக்கிறது. ஆனா ஆன்மாவையே ஆணையிட்டு அவன் மாண்டு போனான்ற ஒரு செய்திய இளங்கோவடிகள் சொல்லிக்கிறாருன்னு சொல்லி ஒரு குறியீடா வச்சாரு பாருங்க, அதுதாங்க மிகச்சிறப்பு. அதுதான் மிகச்சிறப்பு. கோப்பெருஞ்சோலை கணவனை இழந்தாலுக்கு காட்டுவது ஒன்றில்லைன்னு சொல்லி விழுவா, ஆனா அந்த விழுகின்ற அந்த செய்தியை கூட ஒரு அழகான ஒரு லாவகமான நல்ல ஒரு செய்தியோடு சொல்லி மீண்டும் சிலப்பதிகாரத்தை கற்க வேண்டும், மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும். கண்ணகி என்கின்ற பெண் வடிவத்தின் பெயரால் யாக்கப்பட்ட இந்த கதை கோவலனை களங்கப்படுத்துவதற்காக அல்ல, கோவலன் என்கின்ற, இன்னும் சொல்ல போனால் குற்றம் செய்யாத ஒருவன் தண்டனை செய்துவிடக் கூடாது என்பதை அரசன் உணர்ந்தான், மக்கள் உணர்ந்தார்கள். அதை விட எரிக்கின்ற பொழுது தீதின் பக்கம் சேருகன்னு சொல்லிதான் அவ வேண்டா அப்படிங்கிற அந்த செய்தி இது பாருங்க. இவைகள் எல்லாம் இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை என் பேராசிரியரிடத்திலே பாடம் கேட்டது போல ஒரு நல்ல மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தந்தது. சிலம்பினை இவ்வளவு அழகாக இவ்வளவு லாகவமாக ஒரு குறிப்பிட்ட 45 நிமிஷத்துல சொல்ல முடியும் என்பதை ஐயா பேராசிரியர் ரொம்ப அழகா சொன்ன ஐயா ராஜாராம் அவர்களுக்கு, அதெல்லாம் அவர் கைவந்த கலைஞர், பட்டிமன்ற பேச்சாளர் மட்டும் இல்ல, நல்ல இலக்கிய பேச்சாளர், நல்ல சொற்பொழிவாளர். அதை மீண்டும் நிரூபித்திருக்கிற ஐயாவுக்கு மனமோர்ந்த நன்றியையும் வாழ்த்தினையும் தெரிவித்து இந்த நல்ல நிகழ்வினை ஏற்பாடு செய்த ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய அத்துணை நல் நெஞ்சங்களுக்கும் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைசாருகின்றேன். நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கி சிறப்பித்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நூல் வாசிப்பு முற்றம் 33 வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு எங்களுக்கு நல் வாய்ப்பினை வழங்கிக் கொண்டிருக்கும் கல்லூரி தாளாளர், கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழுவினருக்கு துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இடைநிலை கல்வித்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. மதுரை சா வெள்ளச்சாமி நாடார் கல்லூரியின் மேனாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் ராஜாராம் ஐயா அவர்கள் நாடறிந்த புகழ்மிகு பட்டிமன்ற பேச்சாளர், இன்றைய முற்றத்திற்கு வருகை புரிய இசைமைக்கு கல்லூரியின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். சிலப்பதிகாரம் தோன்றிய கதை, பதிக வரலாறு, காப்பிய அமைப்பு, காப்பிய உத்தி, காப்பிய மாந்தர் வர்ணனை, உரையாசிரியரின் உரை வழியாக சிலப்பதிகாரத்தின் நயத்தை எல்லாம் திறனாய்வு நோக்கில் எடுத்துரைத்தீர்கள் ஐயா. நான் கதை கூறுவதை தவிர்த்து திறனாய்வு நோக்கிலே இந்த அரங்கத்தை கொண்டு செல்வீர்கள் என்று நான் நினைத்திருந்தேன். ஏனென்றால் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம், நிறைய பேரை இன்று கண்டிப்பாக இணைப்பில் இணைய வேண்டும் என்று கூறியிருந்தேன். மாணவர்களுக்கு புரியுமோ புரியாதோ என்ற ஐயம் எனக்குள் எழும் தருணத்திலே நீங்கள் கதையின் வழியாக உள்ளூராக சென்றது மிகவும் அருமையாக இருந்தது ஐயா. அது மட்டுமின்றி காவிரி ஆறு குறித்து நீங்கள் கூறும் பொழுது உண்மையில் எங்கள் முற்றத்திற்கு காவிரி நீர் வந்த குழுமையை நாங்கள் உணர்ந்தோம். நான் மட்டும்தான் உணர்ந்தேன் என்று நினைத்தேன். வினோத் ஐயா அவர்களும் கூறியவுடன் முற்றத்தில் உள்ள அனைவரும் உணர்ந்திருப்பார்கள் என்பதில் மிகவும் பேருவகை கொள்கின்றோம். இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ் கோட்பாடுகளும் பொதிந்து கிடக்கும் அச்சய பாத்திரம் சிலப்பதிகாரம். அதன் சிறப்புகளை ஆற்றொழுக்கான பேச்சால் எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கின்றோம். போரிலே வீர மரணம் அடைந்த ஆண்களுக்கு மட்டுமே நடுகள் வழிபாடு பாடப்படும் என்ற மரபை மாற்றி கண்ணகிக்கு நடுகள் நடப்பட்ட வரலாறு, சிலம்பின் ஒளி பாண்டிய மன்னன் காதுகளில் மட்டுமல்ல ஐநா சபையிலும் ஒலித்தது என்று கூறி
ஒரு பேருவகையாற்றிய ஐயா அவர்களுக்கு துறை மற்றும் கல்லூரியின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த சிங்கப்பூர் முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், மலேசிய குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்விலே கலந்து கொண்ட ஆறுமுகசாமி ஐயா, வேலுசாமி ஐயா, கங்காதேவி அம்மா, வானதி அம்மா ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி. நம் கல்லூரி, பிற கல்லூரி பேராசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், வெளிநாடு வாழ் தமிழர்கள், தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.